வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான, அதாவது பார்த்திங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், அதாவது மிதுன ராசியில், தனுசு லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 69 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் 10வது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான். மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிக்கு இப்போ 7.5 சனி சரியில்லை. ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா யாருக்காக இருந்தாலுமே ஒரு என்கரேஜ் பண்ணால் தான் அவங்களால மேலே வர முடியும். அதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்களால சாதிக்கிறாங்களா சாதிக்க முடியலையா அப்படின்றது தெரியும். சரிங்களா? வாய்ப்பு கொடுக்காமலேயே உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சா அது யாராக இருந்தாலும் சாதிக்க முடியாது இல்லைங்களா? அதாவது இது ஏன் சொல்கிற அப்படின்னா, எங்கே போய் நீங்கள் ஜாதகம் கேட்டாலும் எந்த ராசி பார்த்தாலும் யாருக்கிட்ட போய் சொன்னாலும் மகர ராசிக்காரங்களாக 7.5 சனி, இப்போ 7.5 சனி முடிய போகுது, நேரம் சரியில்லை, பண்ணாதீங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த இடத்துல பண்ணுன்னு சொல்கிறவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு 98 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காற்றடிக்கும் போது தூத்திக்கணும், மழை வராத மண்ணை வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் முடியும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மகர ராசிக்காரங்க எது வேணாலும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் சொல்கிற முதல் வார்த்தை வேண்டாம், பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இதனால் என்ன ஆகுது, மனசு உடஞ்சி எதுவுமே உங்களால் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த அசால்ட்டுத்தனம் உங்களுக்குள்ளார வந்துருச்சு. கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமெல்லாம் இல்லை, 7 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற ராசி இந்த மகர ராசி. இது மறுக்க முடியாது. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற நிலமையில தான் இப்போ நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. சரிங்களா? அதாவது இன்றைக்கி என்ன அப்படின்னா கஷ்டம், இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது இல்லைங்களா? எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அதாவதுன்றது இப்போ ஏழையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அவங்க சக்திக்குள்ள ஒரு கடன் இருக்குதுன்னா, பணக்காரனா அவங்களுக்கு அவங்க சக்திக்கு உண்டான ஒரு கடன் இருக்கும். அவங்களுக்குன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷனும் கிடையாது. அதாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ஆசை பாசை இல்லாத மனுஷனும் கிடையாது இல்லைங்களா? அதுபோல் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, வேண்டான்னு சொல்கிறத விட ஒரு காரியம் செய்கிறீங்களா, கையில் காசு இல்லை, ரைட்டு, கடன் உடனே வாங்கியாவது அது சுபவிரயம் பண்ணிவிடுங்க. தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும். சரிங்களா? ஐயோ வாங்கினா கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயே இருந்தோம் அப்படின்னா அந்த சனி என்ன பண்ணுவான், அந்த கடனை கொண்டு வந்து வீண் கடனாக விட்டுட்டு போயிடுவான். அதுதான் விபத்து, திருடு போகிறது, நஷ்டமாகிறது, தொழில் நஷ்டமாகிறது, மொத்தத்தில் மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போகிறது. அதே நீங்கள் அந்த பணத்தை முன்கூட்டி கடனோ உடனே வாங்கி முதலீடாக பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கஷ்டம் உங்களுக்கு வரப்போகிறதே இல்லை. படுற கஷ்டம் படுறோம், முதலீடாக இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? ஆனால் 7.5 சனியில் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, போர் போடுறது, கிணறு வெட்டுறது, அதாவதுன்றது கூட்டு தொழில் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு மட்டும்தான் சனி பகவானுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்க எப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னு கை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த உலகத்தை நீங்கள் மாத்திர திறமை உங்கள்கிட்ட இருக்குது. மகர ராசி பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, மற்றவங்களை பற்றி சிந்திக்கிற ராசி. நாம் கேட்டால் கூட மற்றவங்க நல்லா இருக்கட்டும் கொடுத்து உதவி பண்ணக்கூடிய ராசி. ஆனால் கொடுத்து உதவி பண்ணி உபத்திரின்ற பேர் தானே வாங்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. பாலும் வெள்ளை, பால்டேர் வெள்ளை, ரைட்டு, பால் குடிச்சிடலாம், ஆனால் பால்டேர் குடிக்க முடியாது இல்லையா?
அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் நிலைமை எப்படி இருக்குது? நான் முன்னே சொன்ன மாதிரி தான், கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மேலனா பல்லு போகுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் 319 டிகிரியில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்போ இருக்கிறார். அப்படி இருக்கிற இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்தது 2025 வருஷத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும்போது கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு அந்த 7.5 ரிலீஃப் ஆகுறீங்க. அப்படி ஆயிட்டிங்க அப்படின்னா 1 கோடி ரூபா கடன் இருந்து கட்டிட்டா எப்படி ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுவோமோ அந்த மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய காலம் எல்லாமே, உங்களுடைய கஷ்டம் எல்லாமே இந்த 2025 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான். கிட்டத்தட்ட 2025 அதாவதுன்றது ஏப்ரல் மாதம் பிறந்துருச்சா உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. பிரச்சனை இல்லை, 7.5 வெளியில் வந்துடுறீங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை 7.5 ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க, தப்பு இல்லை. குரு பார்வை உங்கள் ராசி எத்தனாம் இடமா பார்க்குறாரு? 9ஆம் இடமா பார்த்துட்ருக்கிறாரு. ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் 9ஆம் இடமா உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறார். குரு பார்வை 5, 7, 9ஆம் இடம் பார்ப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லையா? குரு கொடுப்பார், எவரை தடுப்பார்? குரு பார்த்தா கோடி கோடியை கொடுத்துருவார். குருக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. ஆண்டியை கூட அரசனாக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அவங்க ராசி இப்போ 9ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னா 2025 வருஷம், அதாவது 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு பனி போல் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தது உங்களுக்கு ராகு பார்வை. இப்போ மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான், ஏன்னா பொதுவாக ராகுக்கு தனி பார்வை இல்லை, கேதுக்கு தனி பார்வை இல்லை, 2க்கும் ஒரே பார்வை தான். 3, 7, 11. அப்போ மீன ராசியிலிருந்து ராகு உங்கள் ராசியை 3ஆம் இடமா பார்க்குறாரு. சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ ராகு பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகம். குரு 9ஆம் இடமா பார்க்குறாரு, ராகு 3ஆம் இடமா பார்க்குறாரு. இது ரெண்டுமே இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ 5ல் குரு இருக்கிறார். இது திருமண பந்தத்துக்கு ஏற்படுற குரு. கல்யாணம் பண்ணும்போது நம்ம கேட்குறாங்க இல்லைங்களா, எங்களுக்கு குரு பார்வை இருக்குதா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அந்த குரு பார்வை 2, 5, 7, 9, 11. உங்கள் ராசிக்கு இப்போ 5ல் குரு இருக்கிறார். திருமண யோகத்துக்கும் குரு அருமையாக நடத்த பார்க்குறாரு. அது ஒரு நல்ல ஒரு பார்வை. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனி பாதச்சனியாக இருந்தாலும் நான் முன்னதான் சொன்னேன், சுப வேறையும் பண்ணிவிடுங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, சனி பகவானுக்கு எல் தீபம் பொருத்துங்க. இதெல்லாம் செஞ்சாவே போதும், பயப்பட வேண்டியதில்லை. சனி என்ன நம்மளை போல் அவர் ஒரு மனுஷன்தான். சரிங்களா? அதனால் சனி வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றதுக்கு எதாக இருந்தாலும் ஒரு பெரிய வெயிட் இருக்குது அப்படின்னா அது பெருசாக வெயிட்டாக இருக்குது நினச்சாதான் அது ஒரு பாரம். முடியும்னு நினச்சி பாருங்கள், அந்த பாரம் கூட நமக்கு ஒரு சுமையாக தெரியாது, ஒரு சுகமாக தான் தெரியும். அந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக புண்ணிய குருவாக இருக்கிறார். குரு பகவான் இப்போ பூர்வீக புண்ணிய குருவாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வீகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு உண்டான நேரம். வரால, என் தாய் சொத்து வரல, என் தந்தை சொத்து வரல, என் மனைவி சொத்து வரல, கிடைக்குமா? பூர்வீக புண்ணிய குரு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா படிப்புக்கு ஒரு அருமையான நேரம். சனி பகவான் 7.5 சனி இருக்கிறதுனா படிப்புக்கு எடுக்க மாட்டார், பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திசா புத்தி கெட்டு போயிருந்தால் படிப்பு கொடுத்துருவார். அப்போ இன்றைக்கி இந்த மாதத்துக்கு படிப்புக்கு நல்லா இருக்குது. 2வது சுய தொழில் செய்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ எதுக்குற கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா சனி வந்து எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நடக்கும்போது விட முடியும் போது ஒரு சில மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போவார், முடக்கத்தை கொடுத்துட்டு போவார், பண கஷ்டத்தை கொடுத்துட்டு போவார், உடல் உபாதிகள் கொடுத்துட்டு போவார். இதனால் என்ன அப்படின்னா அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை தான் திருநள்ளாறு போகிறது, நவகிரகத்தை சுற்றுறது, எல் தீபம் பொருத்துறது, சனி பகவானுக்கு எள்ளும் சோறு பிசைஞ்சு காகத்துக்கு சாதம் வைக்கிறது. இதெல்லாம் ஒரு பரிகாரம் மாதிரி செஞ்சுக்கிட்டால் நல்லது.
ஒன்று. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி காதல் கல்யாணம் இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்திங்கன்னா 7.5 சனி நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சண்டைகள் சங்கடத்தில் போய் முடிகிறது சகஜம்தான். அப்போ இது சேருமா? கொஞ்சம் டைம் ஆகும், பொறுத்து தான் இருக்கணும். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயம் உங்களுக்கு தேவையில்லாத கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்குது. உங்கள் வாய் வச்சுக்கிட்டு நம்ம கம்முன்னு இருந்தோம்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கு வராது. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இடம் மாறலாமா? அப்படி பார்த்தா இடம் மாறுறதோ வீடு மாறுறதோ இன்றைக்கி தொழில் மாற்றுறதோ இப்போ இதெல்லாம் நல்லது தான். சனி பிடிச்சிருக்கும் போது இடம் மாற்றிக்கிறது நமக்கு நல்லது தான். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? வேண்டாம். அரசியலுக்கு இறங்கி வேலை செய்யலாமா? வேண்டாம். கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கட்டலாமா? வேண்டாம். போர் போடலாமா? கிணறு வெட்டலாமா? வேண்டாம். இதுபோல் வந்து எதிர்பார்ப்பு சனிக்கு பிடிக்காது. பொறுமையாக இருங்க. சரிங்களா? அதே மாதிரி திருமணத்துக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% திருமணத்துக்கு உண்டான யோகம் இந்தபடி மார்கழி முடிஞ்சு தை பிறந்தா நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சுக்கிர பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 தேதிக்கு மேலே உங்களுக்கு புத்திர பாக்கியம் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா ஜென்மத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால 13 தேதி வரைக்குமே புத்திர பாக்கியம் கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இது தவிர கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, சண்டை வருது அப்படின்னா 7.5 சனியில் வரதான் செய்யும். கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பயம். உங்களுடைய பலவீனமே அந்த பயம்தான். அந்த பலவீனத்தை தூக்கி போடுங்க, பயத்தை தூக்கி போடுங்க, முடியும்னு நம்புங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏதாவதுன்றது என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இன்னும் நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.